விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த விவரங்களை நீங்க சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி வைத்து 2 தொகுதிகளில் விசிகா போட்டியிடுகிறது. தங்களுக்கான தனி சின்னமாக பானை சின்னத்தை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் விசிகா கோரிக்கை வைத்திருந்தது. ஆனால் தங்களுக்கான தனி சின்னமாக ஒதுக்க முடியாது, அந்தந்த தொகுதிகளில் நீங்கள் பொதுவான சின்னங்களில் இருந்து பானை சின்னத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. தற்போது சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த 2 தொகுதிகளில், 2 தனி தொகுதிகள், இதில் போட்டியிடக்கூடிய விசிகாவிற்கான சின்னமாக பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தற்போது இந்த பானை சின்னத்தை ஒதுக்கி அந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக திமுக கூட்டணியில் விசிகாவில் இருந்து திருமாவளவன் இருக்கிறார். அவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பானை சின்னம் கேட்டு வேறு வேட்பாளர்கள் யாரும் விண்ணப்பிக்கவில்லை. சிதம்பரம் தொகுதியில் மட்டும் இதற்கு முன்பதாக, அதாவது மறுபரிசீலனை, வேட்புமனு மறுபரிசீலனைக்கு முன்பாக ஒருவர் மட்டும் பானை சின்னம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு பானை சின்னம் வழங்கப்படும் என்கின்ற அந்த தகவல் உறுதியானது. தற்போது சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த அறிவிப்பு என்பது உறுதியாக இருக்கிறது. அதேபோல் விழுப்புரம் தொகுதியிலும் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். விசிகா சார்பில் அவரும் பானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இந்த 2 மக்களவை தொகுதிகளிலுமே போட்டியிடக்கூடிய விசிகா வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் கிடைத்திருக்கிறது. இந்த மக்களவை தொகுதி தேர்தலை விசிகா பானை சின்னத்தில் முன்னிறுத்தி அவர்களுடைய வாக்குகளை கேட்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த சின்னம் என்பது தற்போது ஒதுக்கப்பட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது.